ஹாய் குட் மார்னிங். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பவர் டயோடு. நமக்கு வந்து பவர் டயோடில் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸில் பவர் டயோடு நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்விட்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்விட்சஸ் இன் கன்வெர்ட்டர்ஸ். ஃப்ரீ வீலிங் டயோடுனா எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்விட்சிங் ரெகுலேட்டர், அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ வீலிங் டயோடாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் காம்போனன்ட்ஸு, இதில் ஏசி டு ஏசி டிசி அதுக்கு நமக்கு வந்து டயோடு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது நம்மளுக்கு. இது டயோடில் என்ன டெர்மினல் இருக்குன்னா 2 டெர்மினல் 2 லேயர் பிஎன் ஜங்ஷன் டிவைஸ். இது வந்து பார்த்துக்கோங்க. பவர் டயோடு இஸ் தி 2 டெர்மினல் 2 லேயர் பிஎன் ஜங்ஷன்ஸ் லேயர். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனோட் 2 டெர்மினல்னா ஆனோடு கேத்தோட் 2 டெர்மினல். இது வந்து பி ப்ளஸ் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து 10 பவர் வந்து அது டோப்பிங் டென்சிட்டி இருந்ததுன்னா 10 பவர் 19 சென்டிமீட்டர் மைனஸ் கியூப். அதுக்கப்புறம் என்னென்னா n ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னா டோப்பிங் டென்சிட்டி வந்து 10 பவர் 19 சென்டிமீட்டர் மைனஸ் கியூப். n மைனஸ் லேயர் வந்து 10 பவர் 14 சென்டிமீட்டர் மைனஸ் கியூப். நமக்கு வந்து இந்த n மைனஸ் அந்த லேயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஃப்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ட் ரீஜன் எதுக்குன்னா இப்போ ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும் ஒரு இதுக்கு வந்து அதிகமாக வோல்டேஜ் போகும்போது இந்த டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகும். அந்த வோல்டேஜ் தான் நமக்கு வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ். அது எதுலேருந்து கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் ரீஜன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதான் அதோட டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்னா பின் டயக்ராம். இதான் நம்மளுக்கு இது ஆனோட், இது கேத்தோட், இதான் பின் டயக்ராம். பின் டயக்ராம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸால் இந்த ஆனோட் டெர்மினல் பாசிட்டிவ், கேத்தோட் டெர்மினல் நெகட்டிவ் அப்படி இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் உண்டு. நம்மளுக்கு வந்து இது ஃபார்வர்ட் பயாஸ், இந்த டேர்ம் வந்து இது ஃபார்வர்ட் பயாஸ், இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் இதான் நம்மளுக்கு வந்து டயக்ராம். அதோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆனோடு வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கேத்தோட் வந்து நெகட்டிவ். அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்பாங்க. இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டயோடு கரண்ட் வந்து 0வாக இருக்கும். இனிஷியலாக வந்து டயோடு கரண்ட் 0வாக இருக்கும். சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 0 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகும்போது எதுவரை இன்க்ரீஸ் ஆகும்னா கட்டின் வோல்டேஜ், அதாவது அதிகமாக கட்டின் வோல்டேஜ்னால் அது வரை தான் ஒர்க் ஆகும். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. அந்த கட்டின் வோல்டேஜ் வரை நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா ஃபார்வர்ட் டயோட் கரண்ட். இந்த டயோடில் இது ஃபார்வர்ட் டயோட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து இந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஸ்மாலாக தான் இருக்கும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆகுனா இப்படி போகாது, இதோட ஸ்டாப் ஆயிரும். அதான் வெரி ஸ்மால். அந்த கட்டிங் வோல்டேஜ் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் ஆர் டேன் ஆன் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்ட் ஆர் டேன் ஆன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கட்டிங் வோல்டேஜ், அதாவது த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் ஆர் டேன் ஆன் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட் to 1 வோல்ட் டயோடு அதோட இது. நெக்ஸ்ட்டு என்னென்னா இதான் ஃபார்வர்ட் பயாஸ். இவ்வளோனா ஃபார்வர்ட் பயாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பயாஸ்னால் கேத்தோட் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்க்குள்ளது. ரிவர்ஸ்னால் இது ஆனோடு, இது கேத்தோடு, இது ப்ளஸ், இது மைனஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸில் வந்து நம்மளுக்கு வந்து
இதில் ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக இங்கே வந்து டையோட் கரண்ட் 0ன்னு பார்த்தோம். இந்த ரிவர்ஸ் பயாஸில் வந்து அந்த ஃபார்வர்ட் பயாஸ் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுதான் இந்த இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் கொஞ்சம் இருக்கும். அதுதான் டயக்ராம். இந்த ரிவர்ஸ் கரண்ட் இருக்கும்போது வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும். வோல்டேஜ் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதுவும் கரண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ், அதாவது பிரேக் டவுன் வந்து அக்யூர் ஆகும். பிரேக் டவுன் வோல்டேஜ்னால் ஒரு இந்த டயோடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வோல்டேஜ் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். அதை ரீச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ரிவர்ஸ் கரண்ட் குவைட் ஹை, இந்த டயோடு வில் பி டேமேஜ்டு. இந்த வோல்டேஜ் அக்கர் ஆகும்போது ரிவர்ஸ் பயாஸில் பிரேக் டவுன் வோல்டேஜ் அக்கர் ஆகும்போது அதில் வந்து என்னென்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா டேமேஜ்டு. அவ்வளோதான். இந்த வி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இந்த டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடியுது. அப்புறம் இது என்னென்னா ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அந்த அந்த ஆஃப் டைமில் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் கரண்ட் வருதுல, அது வந்து நெகட்டிவ்க்கு போய், அதாவது இது ரிவர்ஸ் பேஸில் கொஞ்சம் ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் போய் தான் நம்ம 0க்கு வரும். உடனே சடனாக 0 வராது, கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். இந்த டைம் தான் நம்மளுக்கு 0லேருந்து கிராஸ் ஆகி அந்த நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸ் கொஞ்சம் போய் வர்றது தான் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். இதை எப்படி பிரிப்பாங்கன்னா இந்த டைம் பாதி, இந்த டைம் டிஏ, இது டிபி. இந்த ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் தான் டிஆர்ஆர் ஈக்குவல் டு டிஏ ப்ளஸ் டிபி அப்படின்னு இது பண்ணுவாங்க. இந்த ஆசிலேஷன் எப்படி இருக்குன்னா 25% ஆஃப் ஐஆர். இந்த ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட், இந்த கரண்ட்லேருந்து 25% ஆஃப் ஐஆர், லாஸ்ட்டு வருது 25% ஆஃப் ஐஆர் இருக்கும். இன்னொன்று என்னன்னா இதில் வந்து சாஃப்ட்னஸ் ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா டிபி டிவைட் பை டிஏ, இந்த இது டிவைட் பை இது. இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா சாஃப்ட் ரெக்கவரி டைம், சாஃப்ட் ரெக்கவரி டயோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அப்செட் ஆர் ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடு. இது வந்து சாஃப்ட்டு, ஈக்குவல் டு 1 சாஃப்ட் ரெக்கவரி டைம், லெஸ் தென் 1 ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பவர் டயோடு பார்க்கலாம். டிபெண்டிங் அந்த ரிவர்ஸ் ரெக்கவரி டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து 3 கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜென்ரல் பர்பஸ் டயோடு, ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடு, ஸ்காட்கி டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் பர்பஸ் டயோடுனா என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் வந்து ஹையாக இருக்கும். ஹை ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் அந்த வேல்யூ என்னென்னா 25 மைக்ரோசெகண்ட். அதுதான் ஹை ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன்ஸ், பேட்ரி சார்ஜிங், எலக்ட்ரோப்ளேட்டிங், யூபிஎஸ் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட கரண்ட் ரேட்டிங் இந்த ஜென்ரல் பர்பஸ் ரேட் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னா நமக்கு வந்து 1 amps to several thousand ஆஃப், அதாவது 1000 amps 2000 அந்த மாதிரி several thousand ஆஃப் ஆம்பியர்ஸ் வரை நமக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் இருக்குது இந்த ஜென்ரல் பர்பஸ் டயோடில். அதோட வோல்டேஜ் ரேட்டிங் எப்படி இருக்குன்னா 50 volt to 5 kV அது வரை நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கும். இதில் இந்த டயோடில் வந்து என்ன மாதிரி மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃப்யூஷன் டைப் மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடு, செகண்ட் டைப். இதில் என்னென்னா லோ ரிவர்ஸ் டைம், அதில் வந்து நம்ம ஹை பார்த்தோம், இதில் வந்து லோ ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். அது அதோட வேல்யூ என்ன லெஸ் தென் 5 மைக்ரோசெகண்டு. அதில் வந்து 25 பார்த்தோம், ஹைனால நம்ம 25 பார்த்தோம், இல்லை வந்து லெஸ் தென் 5 மைக்ரோசெகண்ட். எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பர், காம்படேஷன் சர்க்யூட், எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஹீட்டிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேட்டிங்லாம் எப்படி இருக்குன்னா கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங் பார்க்கலாம். கரண்ட் ரேட்டிங் வந்து 1 amps to 100 amps வரை இருக்கும். வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 50 volt to 3 kV அந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த இதில் என்னென்னா மேனுஃபேக்சரில் 2 மாதிரி இது ஃபேப்ரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் ரேட்டிங் வந்து அபோவ் 400 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்யூஷன் டெக்னிக்
இஸ் யூஸ்டு ஃபார் டயர்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ். டிஃப்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிளாட்டினம் ஆர் கோல்டு டிஃப்யூஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே பிலோ 400 வோல்ட் அபோனா இந்த மாதிரி இருக்கும். பிலோனா எபிடாக்சியல் ப்ராசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபேப்ரிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்காட்கி டயோடு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ கண்டக்ஷன் வோல்டேஜ் அண்ட் ஹை லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். நார்மல் டயோடில் இருந்து இது வந்து இதாக அது லோ கண்டக்ஷன் வோல்டேஜ் ஹை லீக்கேஜ் கரண்ட்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் என்னென்னா வோல்டேஜ் ரேட்டிங் எது வரை லிமிட் ஆகும்னா 100 வோல்ட் வரை லிமிட் ஆகும். கரண்ட் ரேட்டிங் வந்து 1 amps to 300 amps வரை தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்காட்கி டயோடில். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணுறாங்க. டயோடில் வந்து இதுதான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் டயோடு எதுவரை நமக்கு வந்து அவைலபிளாக எதுவரை கிடைக்கும்னா 4000 வோல்ட்டு 2000 amps ஆர் அவைலபிள். இதுவரை நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம என்ன வேல்யூனாலும் வாங்குறதுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு டயோடு இது பார்த்தோம். ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து பவர் டயோடுனா 4000 வோல்ட்லேருந்து 2000 amps வரை நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இவ்வளோ தான் பவர் டயோடில் எல்லா டாப்பிக்கும். டீட்டெயிலாக கொஞ்சம் படிக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதான் ஃபுல் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.